ஸோ கைஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 15th of March சண்டே இன்றைக்கி தான் வந்து சென்னையில் மீட்டப் வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு தான் இப்போ கிளம்பி போய்ட்டுருக்கேன். ஆக்சுவலாக வந்து மார்னிங் ரைடு முடிச்சுட்டு வந்து அந்த வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி அதுக்கப்புறமா இப்போ தான் வந்து கிளம்புறேனே நான். டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ 4 o'clock ஆகுது. இங்கேருந்து எப்படியும் வந்து ஒரு 1 hourல போய் ரீச் ஆகிடுவோன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்ரெடி வந்து செம்மையாக லேட் ஆகிடுச்சு. நான் எப்போவுமே வந்து இந்த மீட்டப் கிளம்பும்போது மட்டும் இந்த பறக்கான்னு கிளம்புறது தான் வந்து ரொம்ப பெரிய தலைவலியாகவே இருக்குது. ஏன்னா மெமரி கார்டு எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணிட்டு மறுபடியும் கேமராஸ் எல்லாத்தையும் சார்ஜிங் போட்டு, ஏன்னா மார்னிங் ஒரு vlog பண்ணேன், இப்போ ஒரு vlog பண்ணுறேன் அப்படின்றதுனால vlog is life boss really. ஸோ எல்லாமே வந்து அதனால தான் வெளியே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். எப்போவுமே உள்ளேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் ஆனால் வந்து இன்றைக்கி எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அப்படியே கிளம்பும் போதே ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியே வந்துட்டேன். ஸோ ஹலோ கைஸ், திஸ் இஸ் செரி அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா என் பேர் தான் சரி. நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராவல் வீடியோஸ் அது இதுன்னு சொல்லிட்டு போடுவேன். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேங்க, இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேங்க. ஆக்சுவலாக என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே கூட்டின்னு போகிற மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் அவங்களுக்கு அர்ஜென்ட்டாக வந்து ஒர்க் வந்துட்ட காரணத்தினால அவங்க திடீர்னு வரலன்ட்டாங்க. நானே கிளம்புறேன். அவங்கள விட்டுட்டு இருக்கிறார் எங்கள் நைனா. இதுதான் அவருடைய அர்ஜென்ட் முக்கியமான வேலை, செடிக்கு தண்ணி ஊற்றுறது. வரேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் வரல அப்படின்ட்டாங்க. ஓகேடா கிரேட்டர், பாய் பாய். ஸோ ஓகே கிளம்புவோம். இப்போது இங்கேருந்து எங்கேயாச்சு இப்போது ஓகே எவ்ரிதிங் செட். பேக் என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு நிற்பீங்க. உள்ளே வந்து ரைடிங் பேண்ட் இருக்குது. ஆக்சுவலாக ரைடிங் பேண்ட் ஒன்று மாற்ற வேண்டியது இருக்காங்க ஷோரூமில். ஸோ அதனால் அப்படியே அதையும் எடுத்துக்கிட்டேன். இன்னும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 35 kilometers காட்டுது. 1 hour 15 minutesன்னு சொல்லிட்டு. ஆனால் ஷார்ப்பாக 5 o'clock போய் ரீச் ஆகிடுவேன். எப்படி இருந்தாலும் ஷார்ப்பாக 5 o'clock போய் ரீச் ஆகிடுவேங்க. என்னன்னா வந்து இன்னைக்கு மாஸ்டருடைய ஆடியோ லான்ச் வேறு இருக்குது, தளபதி ஆடியோ லான்ச் வேறு. ஸோ தளபதி ஃபேன்ஸ் தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதனால் எத்தனை பேர் வருவாங்கன்னுலாம் எனக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது. பட் இருந்தாலும் மீட்டப் வச்சிட்டேன். நான் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து எனக்கே தெரியுது தட் வந்து ஓகே ஆடியோ லான்ச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரி ஓகே மறுபடியும் அங்கேருந்து டேட்லாம் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப இரிட்டேட்டிங் ஆகுது. கைட்டி வந்து மேலே மாட்டிக்க போகிறேன். பெஸ்ட்டு இப்போ கூட்டின்னு போகலான்னு பார்த்தா ஓவராக சீன் போடுறாங்க, சிஎம்பிஎம் மாதிரி சீன் போடுறாங்க. சும்மா ஜஸ்ட் கிட்டிங், அவ்வளோதான். கொஞ்சம் வேலை இருந்ததுனால தான் வர முடியல அம்மாவால். இதுக்கப்புறம் வந்து மீட்டப் கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக வராது. ஒரு 2 months கழித்து கன்னியாகுமரியில் ஒரு மீட்டப் வரவும். மீட்டப்புன்றதை விட அது நான் சொல்கிறேன், இப்போவே எல்லாம் சொல்ல முடியாது. கெஸ் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள், அப்படியே சர்ப்ரைஸாக இருக்கட்டும். டக்குன்னு எல்லாமே சொல்லிட்டா அப்புறம் மசாலா இருக்குது அதில் வீடியோவில், கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணுவோம் இதுக்கப்புறம். ஸோ பெருங்கல்தூர்கிட்ட வந்துட்டோம். இன்னும் வந்து ஒரு 24 kilometers இருக்குது. யூஸ்வலாக வந்து இந்த இடத்துல இந்த பேட்ச் வந்து செம்ம டிராஃபிக்காக இருக்கும். பட் ஆனால் ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால மேபி டிராஃபிக் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ஒரு அந்த பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற ஒரு பேட்ச் மட்டும் தான் வந்து இப்போதைக்கு டிராஃபிக்காக காட்டுது, குருகுல் மாதாஜி. ஸோ இப்போ வந்து 5 o'clock கரெக்டாக போய் ரீச் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட மீட்டப் லொக்கேஷனுக்கு. 500 meters தான் இது. சொதப்பிரிச்சு கூகுள் மாதாஜி ரைட்டு. இன்னும் வந்து ஒரு 600 meters போகணும் அப்படின்ட்டு. எதுக்கு என்னை இப்படி படுத்துகிற, பயந்துட்டேன் யாருமே வரலையா அப்படின்ட்டுன்னு ஒரு செகண்டு. இன்னும் காலியாக இருக்குதேன்ட்டுன்னு. ஓ மை காட், வந்துட்டோம். ஓகே வீட்டை போட்டுன்னு வருவோம். பரவாயில்ல, எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் நிறையவே வந்திருக்காங்க. பழச்சிக்கிட்டேடா எப்பாடா. இப்போ தான் கொஞ்சம் மனசு கொஞ்சம் இதுவாக இருக்குது. வந்துவிட்டோம். ஓ மை காட், நிறைய பேர் வந்திருக்காங்க பாஸ். சீரியஸாக வண்டி எப்படியே நிப்பாட்டிடுவோமா? இப்படியே நிப்பாட்டிடுவோம். பெஸ்ட்டு. ஹாய் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? I wake up, flex, thumb down now, check, no drip this, wet. Tell 'em run it up, no sleep, no rest, might crash, might wreck, but first die, stretch, tell 'em run it up. I wake up, flex, thumb down now, check, no drip this, wet. Tell 'em run it up. ஸோ ஆக்சுவலாக வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அங்கே வந்து பழைய ஷாப்புடைய அட்ரஸ் கூகுள் மாதாஜி தூக்கின்னு போயிடுச்சு நம்மளை. அங்கே போனால் வந்து ரோடே காலியாக இருக்குது. அவ்வளோதான் போல இருக்கே, தளபதி ஆடியோ லான்ச் இருக்குது, யாருமே வரல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் நான் இங்கே பாருங்கள். அண்ட் ரியலி தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் வந்தவங்க எல்லாருக்குமே.
ஸோ ஸ்பேஸ் எல்லாருமே உள்ள கரெக்டாக ஃபிட் ஆகிட்டீங்களா? இல்லை ப்ரோ. ஸோ ஆக்சுவலாக வந்து இங்கே உள்ளே வந்து எல்லாரையும் வந்து அக்காமடேட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் ஒரு பார்க்கிங் ஏரியா மாதிரி இருக்கான். ஸோ அங்கே போயிட்டு இருக்கோம். ரியலி வேற லெவல். ஹாய் ஹாய் ஹாய். டிராஃபிக் ஜாமே பண்ணிட்டோம் நம்ம இங்கே வெற்றிகரமாக. ஓகே, ஓப்பன் ஸ்பேஸ், நல்லா லைட்டிங்கும் சூப்பராக இருக்குது பக்காவா. ஹாய் ப்ரோ. ரைட், எல்லாம் கோப்ரோ மொபைல் எல்லாம் நாங்கள் மீட்டப் போனாலே இப்போலாம் கொஸ்டின் கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ணுறதே வந்து பயமாகிடுது. ஏன்னா வந்து எல்லாருமே ரெக்கார்ட் பண்ணி ஃபுல்லாக அப்லோட் பண்ணிடுறாங்க. அப்படியே கட் கூட பண்ண மாட்டாங்க. நம்ம எதனா வந்து சொதப்பணும் அப்படின்னா கூட அப்படியே அப்லோட் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஸோ இதுதான் இப்போ தம்ப்நெயில் நம்மளுக்கு போனீங்களா அந்த? ஆமாம், ஆஃப் ரோடிங். அது வந்து ஆக்சுவலாக வந்து லூஸ் சாயில். அது மீன்ஸ் வந்து நார்மலாக நம்ம தூசி மண்ணுன்னு வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மண் அது ஆக்சுவலாக. ஸோ அது வந்து ரொம்ப டீப்பாக இருந்துருது கீழே. ஸோ அதனால் பைக் அதில் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக டயர் ஸ்பின் ஆகிறதுக்கும் ஸ்டக் ஆகிடுது அது உள்ள. ஸோ அதுக்கு மேலே அதுவும் இல்லாமல் ரொம்ப ஸ்லோ பண்ணுற காரணத்தினால நான் சும்மா கிளச் அவுட் கீர் போட்டிருக்க வண்டியே வந்து ரிவர்ஸில் வருது. அந்தளவுக்கு வந்து ஒரு ஸ்லோப் அது. ஆனால் வந்து ஆஃப் ரோடிங் வந்து வெளியேந்து பார்க்கும்போது ரொம்ப ஃபன்னாக இருக்கும் ஆக்சுவலாக. ஆனால் வந்து சின்னதாக ஒரு கல் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தோம், ஹெல்மெட் கியர்ஸ் எதுவுமே போடல அப்படின்னா ஒரு கல் இங்கே எங்கன்னா வந்து அடிபட்டுச்சுன்னா கூட முடிஞ்சிச்சு. ஸோ பைக்கு என்னன்னாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எதனா ஒன்றுனா ரொம்ப கஷ்டம். ஸோ அதுனா அந்த பொசிஷனிங்கு, அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தாலே ஆஃப் ரோடிங் சூப்பராக பண்ணலாம். வெறுப்பாக இருக்கவங்க கூட ஒரு ஆசையை வர வைக்கணும்னு நான் சொல்கிறீங்களா? இல்லை, இன்னும் வெறுப்பு வர வைக்கும். உண்மையாக சொல்லணும்னா அதுதான், வாழ்க்கை மேலே வெறுத்துட்டு பைக் ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்க வெறுத்து போயிட்டு தான் இல்லை இது ஓட்டுறது நம்ம அப்படி போய் உட்காந்துடலாமே அப்படின்னு தோணும். ஆனால் அது வந்து ஜஸ்ட் எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி தோணுனாலுமே மறுநாளே பைக் எடுத்துன்னு ஓட்டுவாங்க. மறுபடியும் தோணும், ஏன் இந்த டெஸ்டினேஷன் பைக் எடுத்துகிட்டு போகலாமே, நம்மளுக்கு தெரியும் அது கஷ்டம், பைக் எடுத்து ஓட்டுறது கஷ்டம், நம்மளுக்கு வந்து ரொம்ப போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி தெரியும். பட் இருந்தாலுமே நம்மளால் அது விட முடியாது ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா. ஸோ அதுதான் அந்த பைக்கிங் இதில் இருக்கிற இது. ஒன்றும் இல்லை, சில பேர் வந்து அட்வென்ச்சர்ன்ற பேரில் வந்து அலோவ் பண்ண இடத்துக்குலாம் போயிட்டு வந்து யூடியூப் சேனலில் போட்டு இந்த மாதிரி நான் போனேன்னொன்னே மற்றவங்க போய் அது போலீஸ் இஷ்யூ ஆகுது. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் கேஜிஎஃப்ஏ வந்து அது மாதிரி தான் பண்ணி வச்சுருந்தாங்க ஆக்சுவலாக. நான் வந்து ஒரு 2-3 பேர் வீடியோஸ் பார்த்தேன், மீன்ஸ் கனடா விலாகர்ஸ் அவங்க வீடியோ பார்த்துட்டு அவங்க வந்து ஃபுல்லாக உள்ளே போயிட்டு பயங்கர அட்டகாசம் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி, செம்மையாக ஃபன் நம்ம பார்க்கும்போது வந்து ஃபன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு. பட் ஆனால் நான் அங்கே போனப்போ அங்கே லோக்கலில் சொன்னவங்க என்னன்னா, இது மாதிரி வந்து நிறைய பைக் எடுத்துகிட்டு வந்து உள்ளே ஓட்டுறது இது மாதிரி பண்ணதுனால தான் வந்து மேலே இடத்துலேருந்து அதை க்ளோஸ் பண்ண சொல்லி வந்துருச்சு ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து ஃப்யூச்சரில் அந்த இடத்த போய் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாலையும் போக முடியாது. இப்போ நான் ஆஃப் ரோடிங் போயிட்டு வந்தேன். இப்போ அந்த கோயில் இருக்குது, நான் அந்த கோயிலுக்கிட்ட போயிட்டு எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணல, அந்த கோயிலுக்கு எந்த விதமான ஒரு இதுவுமே பண்ணல. நான் பாட்டு பைக் ஓட்டின்னு போயிட்டு மேலே நிப்பாட்டிட்டு கொஞ்ச நேரம் பீஸ்ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி கீழே இறங்கி வந்துட்டேன். ரெஸ்பான்சிபிளாக எவ்வளோ இருக்க முடியுமோ அப்படி இருந்துட்டேன், குப்பை எதுவுமே போடாமல் அது மாதிரிலாம். ஸோ வீடியோ பார்க்கும்போது சப்போஸ் ஆக்சுவலாக நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம வீடியோ வந்து இவங்களாம் பார்ப்பாங்களா, ஒரு 100 வியூஸ் போதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 100ல் ஒருத்தர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக கூட இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக, அதான் சொல்கிறது, ரெஸ்பான்சிபிளாக போடுறது கண்டென்ட். அவங்க வந்து நம்ம ஜெய் சார் வந்திருக்காரு. எப்படி சார் இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாள் ஆச்சு மீட் பண்ணி. ஸோ வந்து இப்போ ஷாப்புக்குள்ளே வந்துட்டோம். ஜஸ்ட் வந்து இப்போ 10 மெம்பர்ஸ் அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ் ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 5:45 ஆகுது. ரியலி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை டோட்டலாக இவ்வளோ பேர் வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இன்றைக்கி ரியலி தேங்க்யூ ஸோ மச் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும். ஸோ இப்போ அப்படியே அந்த சினிமாட்டிக் சீன் போடுவாங்க பார்த்தீங்கன்னா, செல்ஃபி எடுக்கிறது, அது மாதிரி இப்போ. No sleep, no rest. Might crash, might wreck. But first I tell her run it. 9 out of 10 roll through my hands, I'm by my lonely. Turn to a savage, now my baby wants to hold me. I love my fans, don't need no friends, I got my homies. Thought I could trust you, I find out you tried to zone me. I'm number 1 up on that court, I'm Nick McGrady. The first one in, the last one out, can't call me lazy. Put in my hours, send the invoice and they pay me. I need 6 rings like MJ and Tom Brady. I wake up, flex. ஸோ அதுதான் நிறைய பேர் வந்து இப்போ கிளம்பியாச்சு. இப்போ தான் வந்து பைக்கர்ஸ் மாடலில் இருக்கிறவங்களுக்கு எனக்கு மாசா கொடுக்கணுன்னே தோணிடுது. ரொம்ப மோசம் தான். ஆனால் ஸோ இப்போ எல்லாருமே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுருக்காங்க. அப்படியே நானும் அப்படியே மாசா குடிச்சிட்டு அப்படியே அவங்க கூட போய் சாப்பிட்டு போனேன். முக்கால்வாசி இந்த வாட்டி வந்து நான் ஸ்நாக்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த வாட்டி எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் ஷேர் பண்ணியாச்சு. இந்த வாட்டி யாருக்கும் கொடுக்கலன்னா சொல்ல முடியாது. ஐயோ லைட்டிங் கம்மியாயிடுச்சு, லைட்டிங் கம்மியாயிடுச்சு. நான் கவலைப்படுறத விட எல்லாருமே லைட்டிங் கம்மியாயிடுச்சுன்னு கவலைப்பட்டு இருக்காங்க. ஓகே ப்ரோ, சூப்பர். ஒரு ஸோ அவ்வளோதான். இப்போ லைட்டிங் சூப்பராகுது. அண்ட் எல்லாருமே நான் பாதி பேர் கிளம்பிட்டாங்க. பட் இருந்தாலுமே வந்து இங்கே இருக்கிறதே பெரிய க்ரௌடாக இருக்குது. போலீஸ்காரங்கிட்ட வந்து ஸ்பெஷலாக பர்மிஷன் கேட்டுக்கிறாங்களா, தட் வந்து ஹெல்மெட் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு.
பட் இப்போ மாதா குடிச்சிங்கன்னு கிளம்புவோம். தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு எல்லாருக்கும். ஸோ இதோட வந்து இந்த வீடியோ எண்ட் பண்ணுறேன் guys. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். See you people in the next video. Till that, signing off your cherry. As usual, just eat, sleep, ride and repeat the time. Bye bye. ஸோ guys இப்போ வந்து பைக்கர்ஸ் மாடலில் தான் இருக்கும். ஆக்சுவலாக வந்து என்னென்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பழைய அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆகிடுச்சு. ஸோ புது அக்கௌண்ட் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ போய்ட்டு உங்களுக்கு எதனா கியர்ஸ் வாங்கணும் அது இதுனா நீ தாராளமாக போய்ட்டு அவங்கள ஃபாலோ பண்ணலாம். அண்ட் ஃபுல்லாக வந்து ஷோகேஸ் பண்ணி வச்சிருக்காங்க எல்லாமே இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே. ஸோ போய்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். எது வேணுமோ அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை வாங்கும்போது வந்து ஸ்டோர் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. நார்மலாக வந்து எங்கே கியர் வாங்கினாலுமே ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து வீட்டிலேயே வச்சு வந்து நிறைய டூப்ளிகேட் ஐட்டம்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு சேல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸ்டோரில் வச்சு விற்கிறாங்களான்றதை பார்த்துட்டு வாங்குங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ப்ரோ, இவ்வளோ சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்ததுக்கு. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். ஓகே பை. நல்லா கிளம்பியாச்சு. பாய் ப்ரோ. பாய் பாய் ப்ரோ. பாய் ப்ரோ. அவ்வளோதான் கிளம்பியாச்சு. இப்போது மீட்டப் லொக்கேஷன்லேருந்து ரியலி வந்து வேறு லெவல் மீட்டப். சத்தியமாக கிட்டத்தட்ட வந்து 150க்கு மேலேயே வந்திருந்தாங்க. சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல பாஸ். அதுவும் இல்லாமல் என்னன்னா ஆடியோ லான்ச் இருந்தே வந்து இவ்வளோ பேர், இன்னும் ஆடியோ லான்ச்லாம் இல்லாமல் அந்த டேட்டில் வச்சுருந்தா இன்னும் எவ்வளோ பேர் வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. நான் யூஸ்வலாக வந்து இவ்வளோ பேர் வராங்கன்னு சொல்லிட்டுலாம் நான் சந்தோஷப்பட மாட்டேன். பட் ஆனால் வந்து எனக்கு நீ ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு சீரியஸாக சொல்லணும். வந்து அவங்க எல்லாருக்கும் ரியலி தேங்க்யூ ஸோ மச். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கிட்டையும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணான்னு நினைக்கிறேன். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 8:41 ஆகுது. ஆக்சுவலாக 5 மணிக்கு மீட்டப் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு 1 hour பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா ஃபோட்டோஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அண்டு ரியலி சாரி யாருக்கிட்ட வந்து கரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா ரியலி சாரி. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேங்க. இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் 3 மணிக்கு வந்து உங்களை பார்க்குறேன். மீன்ஸ் நீங்கள் என்ன பார்க்கலாம் 3 மணிக்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் அமைக்கிட்டீங்கன்னா அப்புறம் இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் டெய்லி என்ன பார்க்கலாம் ஸ்டோரியில். ஓகே டாடா பாய். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஓவராக இருக்கிற மாதிரி இது. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். ஸோ பைக்கர்ஸ் மாடியூல் ஷாப் வந்து இங்கே புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. பார்த்துக்கோங்க. அந்த பழைய ஷாப்பில் இங்கே புதுசாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. I wake up, flex, I'm down now. Check, no drip, this. Tell 'em run it up. No sleep, no rest. Might crash, might wreck, but first I stretch. Tell 'em run it up. I wake up, flex, I'm down now. Check, no drip, this.